சிவா கிட்ட சேர்ந்து வந்து ரூமெல்லாம் காட்டி வந்து எல்லா பொருட்களையுமே ஒன்று ஒன்றா வந்து அவங்க சின்ன வயசு பொருட்களை எல்லாமே வந்து பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவா கிட்ட சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டல டாக்டரே, ஆனால் அந்த பொருட்களெல்லாம் தூக்கி போடல, அது எல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பொருளை ஒரு பெட்டி நிறைய காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இப்படி பண்ணுற சிந்து, இதெல்லாம் நான் அப்போவே உன்னை தூக்கி போட சொல்ல, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, அது எப்படி சிவா நான் போட முடியும், சின்ன வயசுலேருந்து உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், அது உனக்கே தெரியும்ல, எப்படி நான் போடுவேன், ஒவ்வொரு பொருளும் எனக்கு நீ கொடுத்தது எல்லாமே பொக்கிஷம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து வந்து நம்ம சிவா ஒரு முடிவுக்கு வராரு. சிந்து வந்து ரொம்ப வந்து என்னை நேசிச்சிருக்கா, அதனால தான் இவ்வளோ பெரிய தப்பு அவள் பண்ணியிருக்கா, ஆனால் இது தப்புன்னு தெரியாமல் அவள் பண்ணிகிட்ருக்கா, அதனால் இது தப்பு தான், இவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து இவ்வளோ பொருட்கள் எனக்காக சேர்த்து வச்சுருக்க, இவ்வளோ என் மேலே அன்பாக இருக்க, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினச்சேன், ஆனால் நீ எப்படி லவ்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். என்ன சிவா இப்படி சொல்லிட்ட, சின்ன வயசில் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தாலி கயிறு எடுத்து வந்து காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில் என்ன கயிறு இது அப்படின்னோடனே, இது ஞாபகம் இல்லையா உனக்கு, சின்ன வயசில் உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் உட்காந்துட்டாங்க, அப்போது நீயும் நானும் மணவரில் உட்காந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, இந்த கயிறு தான் நீ எனக்கு கட்டுறதுக்காக வந்த, அப்போ உங்கள் வீட்டில் கூப்பிட்டதால நீ போயிட்டு அந்த கயிறை நான் பத்திரமா வச்சுருக்கேன், எப்போவுமே எனக்கு நீ தான் புருஷன் அன்னைக்கு நான் முடிவு பண்ணதான், அந்த கயிறை தான் நான் வந்து தாலியாக கட்டியிருந்தேன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது அந்த கயிறை கட்டின்னு வந்து தான் இவன் என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா, நான் ஏன் வந்து உன்னை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் டாக்டர் எனக்கு எல்லாமே, புருஷனாக ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை நினச்சிட்டு அடுத்தவனை எப்படி டாக்டர் நினைக்கிறது, எப்படியோ நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டில் ஏற்பாடு பண்ணுவாங்க, அப்போ நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், ஒன்று நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஒன்றை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன் டாக்டரே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு சிந்து, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டானு உனக்கு ஒன்றை நீ யோசிச்சுப்பாரு, உண்மையிலே வந்து உன்னை நான் விரும்பி உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சேன், உனக்கே தெரியும் என் மனசு ஸ்னேகா தான் இருக்கா, அப்போ எப்படி நான் உன்னை நினச்சி உன் கூடவே வாழ முடியும் நீ நினைக்கிறேன் அப்படின்னு, எனக்கு தெரியும் டாக்டரே, ஒரு நாள் உன் மனசு மாறுன்ற நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, போயிடுறாங்க. யோசிச்சுட்ருக்காரு, இதை இப்படியே விடக்கூடாது, இவளுக்கு உண்மையிலேயே வந்து எல்லாமே வந்து தெரியும், ஆனால் வேணும்னு பண்ணுறான்னா நம்ம மேலே வச்ச அன்பு தான் காரணம், இதை இப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருட்களை எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து கைப்பட எழுதின விஷயம், கைப்பட வந்து சிந்து பண்ண விஷயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், கூடிய சீக்கிரம் வந்து பெரியம்மா கிட்ட உண்மையை நிரூபிக்கும் போது இதையும் காமிச்சு சின்ன வயசுலேருந்து சிந்து என்னை விரும்புகிறான்னு கண்டிப்பாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு சிவா. அடுத்து வந்து ஸ்னேகாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. சிவா அங்கே இருக்கிறத தாங்கிக்கவே முடியல. உன்னை உங்கள் அப்பா கிட்ட சிவா அங்கே போனது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வர வைக்கிறதுக்கு நீ எதாவது பண்ணியா இல்லையா, அப்படி மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் கூட சிவா வரமாட்டேங்கிறான்ப்பா, வேணும்னு பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் சிந்து தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், அவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. மகா இந்த மாதிரி நடந்துருச்சாம்மா, நீ கவலைப்படாதம்மா, அவனை எப்படியாவது நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அன்னபூர்ணி கேட்டுட்டு திட்டுறாங்க, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து சிவா என்ன பண்ணுறாரு, சிந்துவை பற்றி வேறு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து வந்து பார்க்குறாரு. ஃபோனோட நம்பரை வந்து சரியாக வந்து லாக் திறக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவரோட வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்குறாரு, பார்த்தா கரெக்டாக திறந்துடுது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே யாரே இருக்குது, சிந்து வந்து ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, 2 நாளைக்கு முன்னாடி சிந்து வந்து யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு.